அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். இது ஆண்டுகோள்கள். இந்த குரு பகவான் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கார். அப்போ குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்காருங்க. இந்த 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கும் பயிற்சி அடைய போகிறாருங்க. அப்போ செவ்வாய் பகவான் விருச்சக ராசியிலும் புதன் பகவான் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இது இந்த மாத கோள்கள் என்று சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், எந்த ஒரு சூழலிலும் தன்னுடைய நிலையை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டாத நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சூழலையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச நபர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். எந்த நிலையில் எப்படி இருக்கணும், வறுமையிலையும் சரி ஆடம்பரத்துலேயும் சரி செல்வாக்கு இருக்கும்போதும் சரி தன்னுடைய நிலையை ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடியது. தங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதும் தங்கிட்ட இருக்கிறதுங்கிறது எந்த சூழலும் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு நபர்கள், எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்த நபர்கள் இந்த கடகராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குருவுடைய பார்வையானது 5, 7 மற்றும் 9 ஆகிய 3 இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க. ஸோ ஜென்மஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது இதுவரை உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் இழந்த இழப்புகளையும், அதாவது இழந்த சில பெயர்களை புகழையும் சமாளித்து வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை இழந்துட்டேங்க, நிறைய அவப்பேரை சம்பாரிச்சிட்டேன், நிறைய லாஸ் பண்ணிட்டேங்க, என்கிட்ட எனக்கு இருந்த ஒரு நல்ல பேர் புகழ் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன். இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்காதான் எதிர்பார்க்குற இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கும்போது இழந்த பேர் புகழ் மரியாதை அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க. அந்த முயற்சிகள் எதுவுமே எனக்கு வெற்றி அடைய மாட்டேங்குது, நிர்வாக திறமையும் பொறுப்புகள் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருந்து என்னுடைய பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் என்னால் சரியாக ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன்னா நிறைய இடையூறுகளை சந்திச்சிட்டேன், நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்களை வாங்கியாச்சு. ஆனால் ஒரு காலத்தில் நல்ல ஒரு நேம் இருந்ததுங்க. ஓகே, இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இன்றைக்கி யாராலையும் பண்ண முடியாது, இவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொன்ன அதே நபர்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார், என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். புதிய தொழிலை தொடங்குவாங்க, தொழிலில் நிறைய மாற்றங்கள், ஒரு தொழிலை முடிக்க அதாவது செய்ய முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க புதுசாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுப்பீங்க. ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போதுங்க. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய புகழுடைய உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வேலை தேடிட்டேங்க, எல்லா வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்குது, கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், நிறைய போகாத இடத்துக்குலாம் போய்ட்டு இருந்தாச்சு, நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தாச்சுங்க, ஆனால் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலை. நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க, இந்த இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை அப்படிங்கிறது செட்டே ஆகலைங்க, வழி இல்லாமல் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காக இந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்குது, நான் எதிர்பார்த்த ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்காதா, அதே போல் இந்த வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள முடியாதா, வேலை ஃபாரினில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்தவங்க கூட இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்தலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போது. புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க, வேலையில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. வேலை ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுவீங்க. ஒரு வெளிநாட்டில் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்க போது. வெளியூர் அதாவது கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்குமா நடக்காது. ஏன்னா
எல்லா விஷயத்தையுமே வந்து நானே ஒன்று ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதுல எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. என்னுடைய குணமே அதுதாங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எதிர்பார்ப்புனாலேயே நம்மளை வந்து நிராகரிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ராசிக்காரன் ஆனால் எனக்கு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை நல்லபடியாக இருக்கணும், நான் எதிர்பார்த்தபடி இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த ஆள் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நிறைய லைன்ஸ் என்னை வந்து விட்டுட்டு போகுதுங்க. நான் எதிர்பார்த்த ஒரு லைஃப் அப்படிங்கிறதும் சரியான விதத்தில் போகலை. நான் விருப்பப்பட்டேங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து விருப்பப்பட்ட, இல்லை ஒரு பையனை வந்து ஆசைப்பட்டோம், லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லவ் அப்படிங்கிறதும் சக்ஸஸ் இல்லாமல் இன்றைக்கி அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் எனக்கு வரக்கூடிய வாழ்க்கையாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமண யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்க போகுது. ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தில் படும் பொழுது இந்த மனைவி சம்மந்தப்பட்ட யோகம், திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தானா இன்றைக்கி என்னால் வந்து எதுவுமே சரியான விதத்தில் பண்ண முடியல. எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியலைங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தாலுமே மேலும் மேலும் பிரச்சனைகள் இருக்குது. 2 பேருமே சரியாக பேசிக்கிறது கூட இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்குங்க. இதனால் திருமண வாழ்க்கை ஏண்டா உள்ள என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்போ தான் தீருங்க? மறுபடியும் பழையபடி நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா? நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போய் அப்ளை பண்ணிட்டோம். இந்த குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு வந்து சரியான விதத்தில் செட் ஆகலை, அட்லீஸ்ட் நான் நினச்ச மாதிரி ஒரு எதிர்பார்ப்பான வாழ்க்கைகள் அமையாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு லைஃப்பை விட்டுட்டு வெளியே போனவங்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் அதுக்கு உண்டான ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேருங்க. இந்த 9ஆம் பாவகத்தில், அதாவது சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே நேரத்தில் இந்த 9ஆம் பாவகத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறுங்க. வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகம், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது நிறைய நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது, இல்லை இந்த ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலக போகுது. ஏன்னா 5ஆம் பாவகத்தில் குருவுடைய பார்வைப்படுறது, அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கும்போதுங்க குழந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது. அதுக்குண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இதனால் வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதை சமாளிக்கக்கூடிய காலகட்டங்கள், இதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நிலம் சம்மந்தப்பட்ட யோகமோ, கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகமோ, சகோதரர் சம்மந்தப்பட்ட சில பாக்கியங்கள், இது வரைக்கும் அண்ணன் தம்பிங்க மத்தியில் குடும்பத்தில் வந்து இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. ஒரு இடத்த வாங்குவீங்க, அதே இடத்துல வீடு கட்டுறதுக்கான முயற்சியோடு இடம் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. இதை கரெக்டான நேரத்தில் ஒரு சர்ஜரி பண்ண அந்த பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு சில சஜஷன் கிடைச்சிருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீருங்க. ரொம்ப நாள் தீராத சில பிரச்சனைகள் கூட கரெக்டான விதத்தில் மருத்துவம் ரீதியாக அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் இருந்த வந்து குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரும். மருத்துவ ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. யாரெல்லாம் உங்களை வந்து எதிரியாக பார்த்தாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உறவுகள் எல்லாம் வந்து பகையாக இருந்தது, நிறைய பிரச்சனைகள், இந்த சொத்து பத்துக்குனால நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம். அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுதுங்க. அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் இந்த சொத்து ரீதியாக இதுவரை இருந்த மன சங்கடங்கள் அகலுங்க. உங்களை வந்து யாரெல்லாம் எதிரியை நினச்சாலோ அவங்களே உங்களை வந்து நண்பர்களாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறதாகலும், கல்வி ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்கும், ஞாபக மறதிகள் அப்படின்றது இருக்கும். அந்த குழப்பங்களும் ஞாபக மறதி அப்படிங்கிறது குறையுங்க. கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போது. நினச்சபடி ஆசைப்பட்ட ஒரு படிப்பு படிப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த எதிரிகள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போதுங்க.
ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில வழிகள் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.